विद्यांबा प्रिय विद्यानंदनाथ परांबा प्रिय परानंदनाथ पूर्णांबा प्रिय पूर्णानंदनाथ श्यामांबा प्रिय श्यामानंदनाथ उमांबा प्रिय ललितानंदनाथ उमांबा प्रिय ललितानंदनाथ श्यामानंद देवा श्यामानंद देवा श्यामानंद सद्गुरुनाथ उमांबा प्रिय ललितानंदनाथ उमांबा प्रिय ललितानंदनाथ उमांबा प्रिय ललितानंदनाथ 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 सद्गुरु ललितानंदनाथ महाराज की जय भूमांबा माता की जय ஞானிமான் பரம பகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே லலிதானந்தநாத சத்குருவின் அஷ்டபதி அதிலே முதல் 3 சரணங்களுக்கு குருவருளால் இதன் முதல் பாகத்திலே அனுபவித்தோம். சத்குரு அஷ்டபதியின் 2வது பாகத்திலே மேற்கொண்டு இதனை அனுபவித்தோம். தத்வாரா அனைவரும் உயர்ந்த குரு பக்தரத்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு குரு சரணார வித்தங்களிலே சமர்ப்பிக்கின்றோம். இதிலே சொல்லப்படும் அனைத்து விஷயம், எழுதப்பட்ட அனைத்து விஷயமும் நமது பிரபாவத்தாலோ ஞானத்தாலோ சிற்றறிவாலோ மதியினாலோ எண்ணத்தினாலோ ஏற்பட்டதல்ல. அனைத்தும் அவர் தந்தது, அனைத்தும் அவர் செய்தது. நம்மை ஒரு கருவியாக உபயோகப்படுத்தி கொண்டார் என்பதுதான் சத்தியம். வார்த்தைகள் கோர்வையாக வருவதும் வார்த்தைகள் கோர்வையாக அமைவதும் அர்த்தபுஷ்டியாக அமைவதும் சத்தோபத்தமாக அமைவதும் அது நம் குருநாதரின் பெருமைக்கு ஓர் அளவுகோல் அல்ல, அது ஒரு சுட்டுக்கோலாகும். இதுதான் குருநாதரின் பெருமை என்று காட்டும் ஒரு திசை காட்டியை போல்தான் இவ்வனைத்தும் நம் எண்ணத்திலே உதிக்க வைத்தார் குருநாதர் என்பது போக போக அனைவருக்குமே புரியும். அந்த உள்ளார்ந்த அனுபவம் அனைவரும் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். சாட்சி சஞ்சலித லோச்சனம் முதாவாச்சி சஞ்சலித பூஷணம் ருதம் பீதிஹாரவர காந்திநாதிருதம் ஞான மாத்ருபதி ரூபிணம் பஜே ஞான மாத்ருபதி ரூபிணம் பஜே சதைவ சித்தபாசகம் சதைவ சித்தமோஹகம் सदैव भक्ति पोषकं भजामि नाथरूपिणं भजामि नाथरूपिणं भजामि नाथरूपिणं चिन्तयामि गुरुमे सन्ततं मंद मंद स्मित आननं मोहो शोकहार वपुषा च भूतले श्यामरूप गुरु बालकं भजे श्यामरूप गुरु बालकं भजे सदैव चित्तभासकं सदैव चित्तमोहकं सदैव भक्तिपोषकं भजामि नाथरूपिणं भजामि नाथरूपिणं भजामि नाथरूपिणं भजामि नाथरूपिणं भजामि नाथरूपिणं पंपिता विमलज्ञानदायका त्वं गुरुः कमलभूमयानुता बन्धुस्त्वं सुरवरादिसेविता सर्वस्वं सुभगदैवरूपिणे सर्वस्वं सुभगा दैवरूपिणे सदैव चित्तभासकं सदैव चित्तमोहकं सदैव भक्तिपोषकं भजामि नाथरूपिणं भजामि नाथरूपिणं भजामि नाथरूपिणं जीवனையும் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமி என்கின்ற 3 கர்மங்கள் பாதிக்கின்றன. இந்த பாதையிலிருந்து விடுபட பகவத்கீதை உபனிஷத் முதலான புராணங்கள் எல்லாம் பல்வேறு வழிகளை கூறுகையிலே ஸ்ரீமத் பகவத்கீதை பகவத் வச்சனம் அது தலையிலே சம்மட்டியை கொண்டு அடிப்பது போல்
அழகாக இதுதான் சஞ்சித கர்மா என்று நேரடியாக அதை சொல்லக்கூடிய திறமையில் அமைந்துள்ளது. சஞ்சித கர்மம் என்பது ஒரு பெரிய பண்ணை வீடு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த பண்ணை வீட்டிலே தேவை உள்ளது, தேவையில்லாதது என்று பல தரமான வஸ்துக்கள் போடப்பட்டிருக்கும். நித்தியபடி உபயோகத்தில் உள்ளது, உபயோகம் இல்லாதது, தேவையே இல்லாதது, வெறும் குப்பை, ஒழிக்க வேண்டியது, சேர்க்க வேண்டியது என்று பல தரம் இருந்தாலும் இவையெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அன்மேனிஃபெஸ்ட் கர்மா. அதாவது ஒரு விதை, அந்த விதை அதை நல்ல காய்ந்த விதை, அதை கொண்டு போய் நல்ல விளை நிலத்திலே, நல்ல பருவத்திலே, நல்ல நாளிலே, ஊர்தமுகமான நட்சத்திரம் இருக்கின்ற நாளிலே கொண்டு போய் நட்டால் அது பெரும் விளைச்சலை தரக்கூடியதாக இருக்கும். அதுபோல் அன்மேனிஃபெஸ்டட் கர்மாஸ், நம்ம இன்றும் முளைக்காத விதை போன்ற உருவம் கொண்ட, ஆனால் அந்த விதையானது அந்த ஜீவனை செய் என்று தூண்டிக்கொண்டே இருக்கும். அந்த விதைதான் மேற்கொண்டு நடக்க வேண்டிய கர்மாக்களுக்கும் மூலமாக இருக்கும் என்று சஞ்சித கர்மா என்பதை இவ்விதமாக, இன்னும் சொல்ல போனால் அவிழ்க்கப்படாத மூட்டை என்று சொல்லலாம். இதிலே பல ரகம் உண்டு. நாம் செய்த பூர்வ கர்மை வினைப்பயனாக நாம் செய்த நல்லது பொல்லாதது அனைத்தும் நமது இந்த பிறவிக்கு முன்னால் ஏற்பட்ட எண்ணற்ற பிறவைகளிலே, இந்த பிறவி விட்டுவிடுவோம், இதற்கு முன்னால் ஏற்பட்ட எண்ணற்ற பிறவைகளிலே அது சேர்க்கப்பட்ட ஒரு பெரிய மூட்டையாகும். பண்டில் ஆஃப் சம்ஸ்காராஸ். அந்த பண்டில் ஆஃப் சம்ஸ்காராஸ் ஒரு விதையை போல, நல்ல உயர்தர விதையை போல அந்த ஆன்மாவுக்குள் ஓரிடத்திலே இருக்கின்றது. அது ஒரு நாள் முளைத்து அதுவே நமது வருங்காலத்திலே பல்வேறு அனுபவத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அன்மேனிஃபெஸ்ட் பொட்டன்ஷியல் எனலாம். பிராரப்த கர்மாவை போல் அல்லாது இது ஏற்கனவே நம்மிடம் வந்துவிட்டது. அது பிரகிருதியோடு இணைந்து நம்மளுடைய இந்த வாழ்விலே சில கர்மாக்களை செய்வதற்கு மூலமாகின்றது. ஒரு விதை எப்பொழுது விதைத்தாலும் அடுத்த கணம் அந்த விளைநிலத்தை பொறுத்து உடனே பெரிய பழம் தரும் மரமாக ஆள் போல் தழைத்து ஓங்கக்கூடிய சக்தியை உடைய அவிழ்க்கப்படாத மூட்டை. இதுவே இனி இந்த ஜீவனின் வருங்காலத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அடித்தளமாக, பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடியது. நமது ஆன்மாவின் அடியிலே ஒரு ஸ்தலத்திலே, ஒரு மூலையிலே இருந்து கொண்டு நமது ஜீவனின் கதாகதியை நிர்ணயிக்கக்கூடியதாக, எக்கணமும் அதை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். அதிலே நல்லது பொல்லாதது என்று சஞ்சித கர்மாவிலே இருக்கின்றது. ஒரு மூட்டை பழம் இருந்தால் அந்த பழங்களிலே ஒரு சிலது அடிபட்டிருக்கும், நசிந்து போயிருக்கும், அதனுடைய தரமே குறைந்து போய் அழுகியும் இருக்கும். அதுபோல் சஞ்சித கர்மாவிலே நல்ல கர்மா நல்ல பழமாகவும், அழுகிப்போன பழம் போன்றது அது அசுத்த கர்மா என்றும் எடுத்துக்கொள்ளலாம். சஞ்சித கர்மாவிலே ஒரு பெரிய பண்ணை வீட்டிலே தேவை உள்ளதும் தேவையில்லாததுமாக இருக்கின்ற பல்வேறு தரமிக்க தரம் குறைந்த பொருட்களைப் போல நமது இந்த ஜென்மத்திற்கு முன்னால் எண்ணற்ற பிறப்புகளிலே நாம் செய்த பல்வேறு கர்மாக்களின் அவை நம் மூலையிலே, நம்முடைய சித்தத்திலே ஒரு மூலையிலே அன்மேனிஃபெஸ்டடாக ஒரு தரமுள்ள விதை எப்ப நட்டாலும் அந்த உயர் நிலத்திலே, விளை நிலத்திலே பூத்து குலுங்கி ஆள் போல் தழைக்கும் சக்தி உடையதாக, அது ஒரு பெரிய முட்டையாக, அது எப்பொழுது வேணுமானாலும் நமக்கு அனுபவத்தை தரக்கூடிய விதை ஆக, அதன் சக்தி நல்லதும் பொல்லாததுமாக இருக்க, இதுவே நமது வரப்போகின்ற காலத்திற்கும் அடித்தளமாக இருந்து செய்யக்கூடியதையே நாம் சஞ்சித கர்மா என்று அழைக்கின்றோம். இந்த சஞ்சித கர்மாவை அழிக்க வல்லவன் குருநாதன். லலாட்டலிகிதம் ரேகா பரிமாஷ்டம் ந சக்கியதே ஹரினாபி ஹரேனாபி குருநாபி என்ற பதம் இல்லாமல் பிரம்மணைரப்பி என்ற பதத்தை போட்டார். குரு என்ற பதத்திற்கு பதிலாக பிரஜாபதியின் நாமத்தை போட்டிருக்கின்றார். குரு கட்டாட்சம் ஒன்றுதான் இந்த சஞ்சிதாதிகளை ஒழிக்க வல்ல, தீர்க்க வல்ல, இதற்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய உயர்ந்ததான ஒரு விடுவு மோட்சத்தை தரக்கூடியதாகும். அந்த குருநாதன் யார்? சாட்சி சஞ்சலித லோச்சனம் முதா
தலையை சாய்த்து கிருஷ்ணன் திருபங்கியில் அளித்தாக்காரனாக தலை, இடுப்பு, பாதங்களிலே 3 கோணலை உடையவனாக இருப்பான். திருபங்கியில் அளித்த ஆகாரம் என்று கூறுவர். அதுபோல் தலையை சற்றே சாய்த்து அதில் திருமுகத்திலே இருக்கின்ற கண்கள் எங்கோ லயித்து ஆனந்தத்தை பெற்ற வண்ணம் இருப்பதை காட்டுவது, சுட்டி காட்டுவது போன்ற திருமுகத்திலே அவருடைய தியானமக்ன அவஸ்தை. வாச்சி சஞ்சலித பூஷணம் ருதம், திருவாக்கிலே யாதொரு சொல் வந்தாலும் அது வேத சம்மதமாக, தந்திர சம்மதமாக, ஞான சம்மதமாக, சாதுக்களுக்கு சம்மதமாக இருக்கக்கூடிய ஒரு பூஷணமான திருவாய். அந்த திருவாய் அமுதம் எது சொன்னாலும் அது புராண சம்மதமாக இருக்கும். பீதிஹார வர கந்திநாதிருதம், இந்த பவம் என்கின்ற பிறப்பு இறப்பு என்கின்ற சூழலில் அவஸ்தைப்படுகின்ற எண்ணற்ற ஜீவர்களில் நாமும் கடைநிலையிலே இருக்கின்றோம். நம்மை உத்தாரணம் செய்வதற்காக பவ பயத்தை ஒழித்து நீ நிம்மதியாக இருப்பா என்று கூறக்கூடிய அவருடைய வலது கை அபயஹஸ்தம். ஆனால் இங்கு பீதிஹார வர கந்திநாதிருதம், ஒரு குருநாதனின் திருவடி நிழலிலே நாம் சென்று அமரும் பொழுது லோக விலட்சணமான ஒரு சாந்தி கிடைக்கும். அது அவருடைய தவத்தின் மகிமை, ஞானத்தின் மகிமை, ஞான பிராச்சுரியத்தின் மகிமை, அவர் அடைந்த சித்திகளின் மகிமை, அவருடைய குரு பரம்பரையின் வைபவம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எவ்வாறு பரதன் ராமனை தரிசிக்கும் பொழுது ராம நாடகத்திலே பாசகவி கூறுகின்றாம், ஆவாசம் சம்தே, அந்த பரிசுரமே அந்த ராமன் இந்த ஸ்லோகத்தை முடிக்கும் பொழுது அடிக்கடி ஸ்லோகம் சொல்வதனாலே குறுக்கிக் கொள்கின்றேன். ஆவாசம் சாந்தேகே என்று ஆரம்பித்த ஸ்லோகம் ததோ ததர்ஷ குரும் என்று போடுகின்றார். தன்னுடைய பிராதாவான ராமனுக்கு துரோகமளித்து விட்டாள் என் தாய் கைகேயி என்று புலம்பிய வண்ணம் வந்த அந்த பரதாழ்வான் ராமனுக்கு, அப்பாணி அனைத்தையும் எடுத்துக்கொள், நான் உன் பாதுகைக்கு பரிச்சரியம் செய்து இருக்கின்றேன், நான் உன் கடைநிலை ஊழியன், நான் காட்டிலே இருக்கின்றேன், நீ நாட்டிலே இரு, நீ நடத்தினால்தான் ராமராஜ்யமாகும் என்கின்றான். ஆனால் அவரோ பாதுகையை தந்து, இது என் ரூபம், இதை வைத்துக்கொண்டு ராம சாம்ராஜ்யத்தை நீ நிறுவு என்று கூறுகின்றார். அப்பொழுது என்றுக்கும் எவ்வளவு நாள் அங்கு தன்னுடைய ஸ்வகிரகத்திலே 3 நாள் இருந்தான். 72 மணி நேரம் தூக்கமில்லாமல் அவள் என்ன அலைகள் அவனை வாட்டி வதைத்தது, என் தாய் ஏன் இவ்வாறு செய்து விட்டாள், கிரூர ரூபியாக இப்படி செய்து விட்டாளே, என் ராமனுக்கு இவ்வாறு செய்யலாமா, என் நாதனுக்கு செய்யலாமா என்று புலம்பிய ஹிருதயம் அந்த பாதுகா ரூபேன அவருடைய வீட்டுக்கு வந்தவுடன் அவன் பெற்ற சாந்தி. அதனால்தான் குரு பாதுகை சிரோபாகத்திலே இருப்பதினாலே அந்த சாந்தியை நல்கிடும். நிம்மதியடைந்தேன், உலகை மறந்தேன், ஆனந்தமாகத்தானே சத்குரு பாதுகை குஞ்சலம் என் மேல் பட்ட பொழுது தானே நானே நிம்மதியடைந்தேன், உலகை மறந்தேன், ஆனந்தமாகத்தானே என்றெல்லாம் கூறுவர். அந்த அவருடைய காந்தியின் பாசம், அந்த ஒளி, அந்த காந்தி நம்மை மயக்க எவ்வாறு திருமலையிலே சென்று திருமலையப்பன் முன்னால் நிற்கும் அந்த அரக்கணம் உலகை மறப்போம், எதை கேட்க வேண்டும் என்று வருகின்றோமோ அதை மறப்போம், சஞ்சிதாதிகள் விலகி நிற்கும் ஸ்தலம் சித்த புருஷர்களின் கிருபையினாலே அப்பாவும் திருவடியிலே அனன்யமான பக்தியை குடு, மற்றொன்றும் வேண்டேன் என்று ஆழ்வாராதிகள் பிரார்த்தித்ததை போல் பிரார்த்திக்க தெரியாமல் நிற்கின்றோம். அவனை பார்த்தவுடனே அந்த ஆச்சரியமான உருவம் நம் மனதை கொள்ள அனைத்தையும் மறப்பது என்பது ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஏற்பட்ட சத்தியமான அனுபவம். அதுபோல் குருநாதருடைய சரணாரவிந்தங்களிலே குருநாதருடைய திருவடியிலே ஒரு ஆச்சரியமான ஒரு சாந்தி நிலவும். அந்த சாந்தி நமக்கு அதனால் ஈர்க்கப்பட்டவராக அந்த அவருடைய அங்ககாந்தி, அவருடைய ஞானகாந்தி, அவருடைய ஞான பிராச்சுரியம், அவருடைய சித்திகள், அவர் வந்த பரம்பரை இவற்றால் ஈர்க்கப்பட்டு அந்த கணம் அனைத்தையும் மறப்போம். ஆனால் அவர் யார்? ஞான மாத்ருபதி ரூபிணம் பஜே, ஞானாம்பா என்கின்ற அவருடைய தர்மபத்னி, அந்த தர்மபத்னியின் பதியாக இருக்கின்ற அந்த ஆச்சாரிய ஸ்வரூபனை ஞானாம்பா எனலாம், பூமாம்பா எனலாம். அப்பேற்பட்ட ஆச்சாரியானியாக இருக்கின்ற
அந்த ஞானாம்பாவின் பதியான லலிதானந்தநாதரை நமஸ்கரிக்கின்றேன். சதைவ சித்த பாசகம் சதைவ சித்த மோககம் சதைவ பக்தி போஷகம் பஜாமி நாத ரூபினம். அந்த குருநாத ரூபனாக ஸ்வகுருவாக இருக்கின்ற அவரை மீண்டும் 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 நமஸ்கரிப்பதை தவிர அந்நதா என்ன செய்ய இயலும், என்ன செய்யலாம் என்றால், சிந்தயாமி குருமேவ சந்ததம் மந்தமந்த ஸ்மித ஆனனம் முஹு शोकहारवपुषा च भूतले श्यामरूपगुरुबालकं भजे श्यामरूपगुरुबालकं भजे चिन्तयामि तदाननं कुटिलभ्रुकोप भरेन. அதை தோழியிடம் சொல்லுகின்றாள். கண்ண மூடினாலும் கண்ணை திறந்தாலும் நதி பிரவைப்பது யமுனா நதியை பார்த்தாலும் யமுனா புலினத்தை பார்த்தாலும் அங்கு விகசித்திருக்கின்ற எண்ணற்ற புஷ்பாதிகளை கொண்ட மரங்கள், சுகந்தமான புஷ்பங்களை கிருஷ்ணன் வரும் பாதையில் எல்லாம் தெளிக்கின்ற அந்த மரங்கள், அந்த பாத பூஜை செய்யும் அழகையும், அவன் இல்லாத நிலையிலே நான் தவிப்பதும், என்னை விட்டு அவன் தவிப்பதும், அவன் நினைவினாலே விரகபாவத்தினாலே சிந்தையாமி சதானனம் குட்டிலப்ரு கோபபரீனா. லவலேஷமும் கோபம் இல்லாமல் அடுத்த கடம் வந்து என்னை ஆலிப்பானே அந்த கிருஷ்ணன் எங்கே என்று விரகத்திலே ராதை துடிப்பது போல் அவருடைய திருமுகத்தை நாம் ஸ்மரிக்க வேண்டும். சிந்தயாமி குருமேவ. நம் குருநாதாளை பூர்வ புண்ணியவசாத்து எந்த பெரியவர் என் குடும்பத்தில் பிறந்தாரோ அவர் செய்த தபஸின் பயனல்லவா இந்த குருச்சரணம் நமக்கு லபியமானது. அப்பேற்பட்ட குருநாதரை சததம் ஆல்வேஸ் எப்பொழுதும் நினைக்க வேண்டும். மந்த மந்த ஸ்மித ஆனனம் முஹு. மென்மையான சிரிப்புடைய, இப்பொழுதுதான் வந்தாயா, வாப்பா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டாய், விடியற்காலையே வீட்டை விட்டு கிளம்பி விட்டாயா, ஆற்றுல எல்லாம் சௌக்கியமா என்று 2 வார்த்தை லோகோக்தியை கூறிவிட்டு அடுத்த கடம் வந்த வேலை என்ன, என்னிடம் என்ன ஆக வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்கக்கூடிய குருநாதர். மந்த மந்த ஸ்மித ஆனனம் முஹு. அழகாக மென்முறுவல் புரியக்கூடிய திருமுகம், அந்த சிரிப்பே, அந்த புன்னகையே நமது மனதை, கிளேசங்களை, துக்கங்களை, துக்கபாரங்களை, சம்சயங்களை, நமது பிராரப்தாதிகளை ஒழிக்க வல்லது. சோகஹாரவபுரஜபூதலே. சோகம், மோகம், துக்கம் இவ்வனைத்தையும், வியாதி ஜாலம் இவ்வனைத்தையும், சோகஹார அதை பூக்கடிக்கக்கூடிய, வபுஷா உயர்ந்த திருமேனியை கொண்டவர், அந்த ஒரு புருஷாகார வஸ்துவாக இருந்து கொண்டு, பூதலே இவ்வுலகிலே, ஷாமரூப குருபாலகம் பஜே ஷாமரூப குருபாலகம் பஜே. இவரை நினைத்தால், சந்ததம் நினைத்தால், அனவரதம் நினைத்தால், அவருடைய மென்சிரிப்பும் அவருடைய புன்னகை பொழியும், கருணை பொழியும் அந்த திருவதனமும் அந்த நயனங்களும், அது தியானமக்ன ஸ்திதியிலே இருக்கின்ற அந்த ஒளிரும் கண்கள், அவருடைய அங்க காந்தி ஞான ஒளியினாலே அங்க பிரத்யங்க சௌஷ்டவம் உயர்ந்ததான திலோத்தமை என்பதை ஒருவேளை பிரம்மன் படைத்தான். ஒவ்வொரு திலம், அவருடைய சரீரத்தில் ஒவ்வொரு அளவும் அங்க காந்தியினாலும் உலக அனைத்தையும் தன்பால் ஈர்க்கும் வசீகரணம் கொண்டதாகவும் படைத்து விட்டான். பின்னர் அவனே மோகித்தும் விட்டான். அந்த திலோத்தமை போல் அங்க காந்தி, அங்க பிரத்யங்க சௌஷ்டவம், பிரதி அங்கத்திலும் இது எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற லட்சண சாஸ்திரப்படி இருக்கும். அது ஒவ்வொரு திணை அளவும் ஞான ஒளி நிறைந்ததாக இருக்கின்றும். நானா சித்திரகடோதரஸ்தித மகாதீப பிரபாபாஸ்வரம் பகவத்பதாள். தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்திலே சொல்கின்றார், ஒரு கட்டம், ஒரு பானை இருக்கின்றது, அதன் நாலாபுறமும் பல்வேறு துளைகளை இட்டுவிட்டு நடுவிலே ஒரு விளக்கை ஏத்து வைத்தால் எவ்வாறு அந்த ஓட்டைகள் வாயிலாக அந்த ஒளி தெரியுமோ அதுபோல் ஒரு ஜீவனின் ஞான ஒளி என்பது அவருடைய கண்கள், கண் நுனி, அவனுடைய கண் பார்வை, தீர்க்கமான நாசிகை, அவனுடைய வதனம், அவனுடைய காது, அவனுடைய திருநுதல், அவனுடைய நெற்றி, விசாலமான நெற்றி, அவனுடைய உள்ளங்கைகள், அவனுடைய திருவடி, இவ்வனைத்திலிருந்தும்
எல்லா ஓட்டைகளிலிருந்தும் பிரகாசிக்கும் என்கின்றார். அதுபோல சோகஹாரவ புஷாச்ச பூதலே, நமது சோகம் அனைத்தையும் அக்கணமே நீக்கி அருள்வார் தன்னுடைய சாநித்திய விசேஷத்தாலே, தன்னுடைய ஞான வைச்சித்திரத்தாலே. ஷாமரூப குரு பாலகம், ஷாமரூப குரு என்றால் ஷியாமானந்தநாதர், ஷியாமாம்பா பிரிய ஷியாமானந்தநாதர் தன்னுடைய குருநாதரை அனவரதம் சந்ததம் நினைத்ததினாலே தானே அந்த ரூபமாக ஆகிவிட்டார். ஷியாமானந்த ரூப என்று சொல்லாமல் ஷியாமரூப குரு பாலகம்பதே என்று முதல் அர்த்தம். ஷியாமரூப என்றால் கிருஷ்ணனின் வடிவு, ஷாமா என்றால் தட்சிணாவின் வடிவு, ஆக இருட்டின் வடிவு. இரவிலே குரோம்பேட்டின் சித்தலப்பாக்கத்திலே ஒரு சின்ன ஒரு குளம், குளத்திலே பௌர்ணமி தோறும் குருநாதனும் குருமாதாவும் அங்கு சென்று இரவிலே அந்த பௌர்ணமி நிலவை தரிசித்த வண்ணம் புவனேஸ்வரி மந்திரத்தையோ பஞ்சதசியோ ஜபித்த வண்ணம் இருப்பர். அந்த திருக்குளம் அவர்கள் செய்த அந்த தியானத்தின் பலனாக இன்று கார்ப்பரேஷன் ஆஃப் மெட்ராஸ் அதனால் உயர்ந்த பராமரிப்பு நிறைந்ததான திருக்குளம் என்று ஒரு சான்றிதழை பெற்றிருக்கின்றது. என்றால் அவர்களோடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஒளி நிறைந்ததாக தான் இருக்கும். ஒரு சாதாரண உதாரணம் தான் சொன்னேன். அப்பேற்பட்ட ஷியாமானந்தருக்கு ஆட்பட்ட குருநாதர் அவர் யாராய் இருக்கக்கூடும்? தம்பிதா விமல ஞானதாயகா தம் குரு கமல பூமயானுதகா பந்துஸ்துவம் சுரவராதி சேவிதா சர்வஸ்வம் சுபகதைவ ரூபினே. நீதானப்பா எனக்கு விமலமான ஞானத்தை தந்துருள வேண்டும், தந்தவனும் நீ. ஓரளவு நமக்கு சித்த விகாசம் ஏற்பட்டிருந்தால் அவ்வனைத்தும் குருநாதனுடைய அபாரமான கிருபாவிட்டியால் அல்லவோ. அவரை பரிப்பிரஷ்னேன சேவையா என்று நாம் யாதொரு சேவையும் செய்ததில்லை. ஆனால் அவர் தந்த கட்டாட்ச பலம் யாரிடம் சென்றதை கூற இயலும். அவரவருடைய அனுபவம் கண்டவர் வெண்டிலர் வெண்டவர் கண்டிலர் என்று அவ்வாறுதான் அமைதியாக இருக்கும். அவ்வாறு நாம் கூறிவிட்டால் அது நம்மையே நாம் புகழ்வது போல் ஆகிவிடும் அல்லவா. அவர்தான் தாய், அவர்தான் தந்தை, அவர்தான் சர்வஸ்வம். ஒரு ஜீவனுக்கு குருதான் தோழன், குருதான் அனைத்தும். பாரதியார் சொல்லுகின்றார், கண்ணன் என் சேவகன் என்கின்றார். எவ்வாறு கூற இயலும்? கண்ணன் என் தோழன் என்று கூறலாம், நான் அவன் அடியான் என்று கூறலாம், நான் அவன் தாசன் என்று கூறலாம், நான் அவனுக்கு தோழன் என்று கூறலாம். பகவான் ஜெகதாதி குருவான ஜெகத்பிதாவான கிருஷ்ணன் என் சேவகன் என்று கூறக்கூடிய அளவுக்கு அவருக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது? அது காளி தந்த தைரியம். ஆத்யாஷி மகாகாளி பும்ரூபா கிருஷ்ண விக்கிரகா, அவள்தான் கிருஷ்ணாகவே உருவெடுத்தாள் என்று காளிகா புராணம் கூறுகின்றது. அவ்வாறு அவர் ஞானதாயகனாக தன்னை அண்டிய அந்த பக்த பிருந்தத்திற்கு இருக்கின்றார். அவரே தம் குரு கமலபூமயானுதா, நீதான் அந்த பத்மம் போன்ற விகசித்த திருமுகமுடைய பூமாம்பாவால் தொழப்பெற்றவர், பரிச்சரியம் செய்யப்பட்டவர். உமக்கு நிழலாக இருந்து சர்வஸ்வம் செய்தவள் அவளென்றோ. உமக்கு உமது அந்தரங்க ஆசையான ஷியாமானந்தருக்கு ஆட்பட்ட குலமாக ஆனபடியால் நாம் அவர்களுடைய அந்தேஷ்டியை செய்ய வேண்டும் என்று துடித்த ஜீவன் அல்லவா. சதா வார்ஷிக ஆராதனை உற்சவத்தில் அவர் பட்ட பாடு, அவர் பட்ட அந்த தொண்டின் சிகரமாக விளங்கியவள் அல்லவா. தம் குரு கமல பூமயானுதா, பூமா என்ற சப்தத்திற்கு உயர்ந்த ஞானம் என்றும், பூமயானுதா உயர் ஞானம் உடையோர்களால் பெரியோர்களால் வழிபட்டவர் என்றும் பொருள்படும். பந்துஸ்துவம் சுரவராதி சேவிதா, நீயோ ஆத்மபந்து, உம்மை அண்டி யாரிடம் சென்று என்னுடைய அந்தரங்க விஷயங்களை கூற இயலும்? சர்வஸ்வம் பந்துஸ்துவம் சுரவராதி சேவிதா, தேவாதியர்கள் எல்லாம் திருவடியை வந்து தொழுகின்றனர் என்று பதம், அது உமக்கே அதன் பொருள் புரியும். தேவாதியர் எந்த ஒரு சக்தனும் ஸ்ரீபுரத்தை எழுதினால் தேவாதியர் எல்லாம் அவருடைய திருவடியிலே புஷ்பமாரி பொழிந்து அவரை வரவேற்று அம்பிகையின் சன்னதிக்கு அழைத்து செல்வர் என்று புராணங்கள் கூறிய ரீதியிலே ஸ்ரீபுரத்திலே உயர்நிலையிலே அம்பிகையை சதா பஷ்யந்தி சூரயா என்ற நிலையிலே தரிசித்த வண்ணம் அவருக்கு கைங்கரியம் செய்த வண்ணம் இருக்கும் குரு தந்தங்களை எவ்வாறு நாம் மறக்க இயலும்
எதை பிரதியாய் செய்துவிட முடியும்? சர்வஸ்வம் சுபக தெய்வரூபினே, எனக்கு நீ அனைத்தும், தாயும் நீதான், தந்தையும் நீதான், தோழனும் நீதான், சகாவும் நீவாம், ஆத்மபந்துவும் நீதான், வழிகாட்டியும் நீதான், வழி சென்றடையும் பொருளும் நீதான், அனைத்துமாய் நின்றாய் காளி என்று பாரதி கூறியது போல் அனைத்தும் குருசேவகனுக்கு குருநாதர் தான். அவர் ஸ்தூலமாக இருந்தாலும் சூக்ஷ்மமாக இருந்தாலும், அவர் நம் கண்ணிடையே இருந்து மறைந்தாலும், எங்கெழுந்து அருளுதி சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுதி நீயே என்று நாம் பிடித்து விட்டால் அவர் நம் அருகிலேயே இருக்கின்றார். குருநாதர் எவ்வாறு இருக்கின்றார்? சதைவ சித்த பாசகம் சதைவ சித்த மோககம் சதைவ பக்தி போஷகம் பஜாமி நாதரூபினம் பஜாமி நாதரூபினம் பஜாமி நாதரூபினம். நம் குருநாதராக இருக்கின்றார். அவர்தான் நமக்கு சர்வஸ்வம், அவர்தான் ஞானதாத்தா, அவர்தான் பிரேரகன், அவர்தான் சூச்சகன், அவர்தான் வாச்சகன், அவர்தான் நம்மை நல்வழிப்படுத்தி நம்மையும் ஆண்டருளும் பரஞ்சோதி பொருள், நமது சித்தத்திலே என்றும் ஒளிர்பவர். நம்மிடையே இருக்கின்ற அத்தனை மோகத்தையும் நீக்கி சகலவிதமான அமிர்தமயமான ஞானப்பிரதமான அந்த அனுபவத்தை தந்து நமக்கு எங்கிருந்தாலும் உடனிருந்து வழிகாட்டும் பரம்பொருள். அவர் திருவடியை அனன்யகதியாக நாம் பற்றிவிட்டோமானால் அவர் நம் இடையே இருந்து நமக்கு ஈந்த வாக்கு நாம் உம்மை காப்போம் என்ற அவர் தந்த அந்த ஒரு அபயப்பிரதமான அந்த திருவாக்கு என்றும் கூடவே இருந்த குருநாதர் அருள் பாலிப்பார். சத்குரு லலிதானந்தநாத மகாராஜ் கி ஜெய். உமம்பா மாதா கி ஜெய்.